இது வெற்றியா? இது எவ்வளவு கேவலமான விஷயம். அப்பவே சொல்ல வேண்டியதானே, நீங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் பதவி ஏற்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த உரிமை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இல்லையா? அவர் பதவியை விட்டு இறங்கக்கூடிய கட்டாயத்துக்கு வருவாரு. திமுகவுக்கு அது பின்னடைவா தான் இருக்கும். செந்தில் பாலாஜி வழக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு. அனைவரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, சீக்கிரமே இவரோட அமைச்சர் பதவி போயிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து உச்சநீதிமன்றம் சொல்லி சொல்லி கொஞ்சம் பொறுமை இழந்து நேற்று கொஞ்சம் ஓவராவே தெளிவாவே அவரை ஒரு குற்றம் சொல்லி இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கேட்டு அவர் சார்பா வாதிட்ட அந்த வழக்கறிஞரை எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அடுத்து என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி விஷயத்துல வந்து நேற்றுக்கு அபய் ஓகா அப்படிங்கிற ஒரு நீதிபதியோட தலைமையில இந்த அமர்வு உட்காருது. அவங்க வந்து 2 முறை உங்களுக்கு வந்து இதற்கு நீங்க மந்திரி பதவியில் தொடர்றீர்களா என்று 2 முறை கேட்டுட்டோம். இன்னமும் முறையான பதில் தரப்படவில்லை. இதுவே உங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத காமிக்குது. நீங்க வந்து நான் மந்திரி பதவியில இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை தான் நீங்க வெளிப்படுத்துங்க காமிக்குது. இதற்குமே உங்களுக்கு கால அவகாசம் தர முடியாது. இன்னும் 10 நாளைக்குள்ள நீங்க கட்டாயமா இந்த விஷயத்துல வந்து உங்க கருத்தை தெரிவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி வந்து மினிஸ்டரா தொடர்வது சிக்கல் வரும். இது வந்து இதற்கு மேல இவர்களால் நீட்டிக்க முடியாது. அல்லது உச்ச நீதிமன்றம் இது விஷயத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதுல 2 பேர் இந்த மனுவை தாக்கல் செய்யறாங்க. ஒண்ணு வந்து வித்யாகுமார்னு ஒருத்தாங்க, இன்னொன்னு வந்து அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இவருக்கு ஜாமீனே ரத்து பண்ணணும். ஏன்னா இவர் மந்திரி பதவியில இருந்து கொண்டு இந்த லஞ்சம் வாங்கின வழக்கு கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அந்த ஸ்கேம்ல வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இவர் அந்த வேலைக்கு நாங்க ஆழமத்துறதுக்கு வந்து நாங்க வந்து பணம் வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்கு பதவி தரேன் அப்படின்னு சொன்ன வழக்குல, வேலை வாங்கி தரேன்னு சொன்ன வழக்குல இவருக்கு வந்து ஒரு கேஸ் பதிவு பண்ணப்படுது. அதுலதான் இவர் கைதாகி 2014 ஜூன்ல கைதாகி உள்ள போறாரு. அமலாக்கத்துறையால குணப்பரிமாற்ற வழக்குல இவர் கைதாகி உள்ள போறாரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 26ல இவர் வந்து பிணையில் வெளியே வருகிறார். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு வெளியில வராரு. 417 நாள் உள்ள இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட. ஆமா ஆமா ஆமா. 2வது வருஷ விழா கொண்டாடலாம் நினைக்கிறதுக்குள்ள வெயில் கிடைச்சிச்சு. ஆனா அவரு கொடுத்து வச்ச மனுஷன். ஸ்டாலின் எப்படிப்பட்ட நல்ல முதல்வர் தெரியுமா? அவர் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்காரு, மந்திரி போர்ட்போலியோ வித்தவுட் எனி போர்ட்போலியோ. அவர் மந்திரியா தான் தொடர்ந்தாரு. இதை விட என்ன கொடுமைன்னா, 2024 செப்டம்பர் 26 வெளியில வந்து 2 நாள்ல மினிஸ்டர் பதவி. நீங்க என்னென்ன பொறுப்புகள் வைத்தீங்களோ அதை அப்படியே மின்சாரம், மதுவிலக்கு, கலால் துறை நீங்க அப்படியே பொறுப்பேற்கணும். செந்தில் பாலாஜி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ பெரிய வெற்றி இல்ல. இப்போ நான் வந்து உள்ள போறேன், அமைச்சராகவும் இருக்கிறேன், வெளியே வர்றேன், திரும்ப அமைச்சராகவும் அதே போர்ட்போலியோ கிடைக்குது, திரும்ப நான் அதே மாதிரி வேலையை பார்க்கறேன். இது இவ்வளவு பெரிய சாதனை. இது என்ன கேள்வி இது? இது வெற்றியா? இது வெற்றியா? இது எவ்வளவு கேவலமான விஷயம். இந்த திமுக எப்படி இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியல. பாரதிய ஜனதாவை இவங்க இஷ்டத்துக்கு இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு திராவிட சிந்தனையாளர்களும் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்வானி அவர்கள் தான் மேல ஒரு கபாலா வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது 2 வருடத்துக்கு மேலாக நான் அன்னைக்கு அவர் பதவி விட்டு விலகினாரு. இந்த வழக்கில் நான் என்னை தூய்மைப்படுத்தினேன் என்று சொன்னதுக்கு அப்புறம், கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தேர்தலில் நிற்பேன்னு சொன்ன ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்த ஒரு நாட்டுல ஒரு லெகசி இருந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. செந்தில் பாலாஜி வெளியில வருவாராம், வந்த 2வது நாள் மினிஸ்டர் பதவி. இதைத்தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து கோர்ட்ல முக்கியமான பாயிண்டா சொல்றாங்க. இவங்க இந்த சாட்சிகளை கலைச்சிருவாங்க, அமைச்சர் பதவியை யூஸ் பண்ணி த்ரெட்டன் போடுவாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் டிசம்பர் 20ஆம் தேதி தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புது. நீங்க பதில் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் மினிஸ்டர் ஆக்கியிருக்கீங்களா, இவருக்கு மேல எத்தனை பெண்டிங் கேசஸ் இருக்கு, இதுல எத்தனை விக்டிம் இருக்காங்க, இதுல எத்தனை பப்ளிக் சர்வன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இதுல எத்தனை பொதுமக்கள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கு. தமிழ்நாடு அரசு இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு கேள்வி விஷயம் இல்ல, இந்த இடத்துல முக்கியமான கேள்வி. ஒரு வந்து அவரை வந்து ஜாமீன்ல வெளியிடுது, உச்சநீதிமன்றம் வெளியிடுது இல்ல.
அப்பவே சொல்ல வேண்டியதானே, ம். நீங்க வந்து எந்த காரணத்து கொண்டும் பதவி ஏற்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த உரிமை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இல்லையா? அப்படி அந்த உரிமை இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான உரிமை எப்படி வந்தது? இது என்ன கன்ஃபியூஷன்? உச்சநீதிமன்றம் அன்னைக்கே தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பிணையில வெளியிடுறோம், ஆனா நீங்க எந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன உச்சநீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை? அதுதானே இந்த நாட்டுல உள்ள சாபக்கேடு. இத இப்ப நீதிபதிகள் வந்து போன டிசம்பர் 12 இன்னைக்கு பிப்ரவரி 12 இன்னைக்கு வந்து ஒரு மீண்டும் இது சம்பந்தமான விவாதம் வரும்போது, நாங்க உங்களை மினிஸ்டர் பதவி ஏற்கக்கூடாதுன்னு சொன்னதை சாதகமாக்கிக்கிட்டு நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்க வேற ஒரு வேண்டியதானே. கேள்வி. இல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே. சொல்லியிருக்கலாம். இது என்ன சின்ன குழந்தை விளையாட்டா? நான் வந்து வீட்டுக்கு போக கூடாதுன்னு ஐயோ ஆஹ் பாவம்னு சொல்லல, நீ எப்படி போலான்னு கேட்கறது என்ன கேள்வி? சொல்லியிருக்க வேண்டியதானே. இது எல்லாமே இந்த நீதிமன்றங்கள் பல வழக்குகள்ல இந்த மாதிரி இப்ப பாருங்க, ஒரு 6 மாசம் ஒரு மினிஸ்டர் கண்டினியூ ஆயிட்டாரு. இப்ப எத்தனை கேஸ் இவர் எத்தனை பேரை வந்து தன்னுடைய சாட்சிகளை கலைச்சாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. இல்ல இதுல கரெக்டா? இன்னொரு பிரச்சனை இருக்கு. இதுல மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனைனா, இவங்க வந்து ஜாமீன்ல வெளிவடுறதையே கட்சி இப்ப எல்லாத்துல இருந்தும் வெளிவந்துட்ட மாதிரி கொண்டாடுறாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, கனிமொழி இதே மாதிரி 2G கேஸ்ல ரிலீஸ் ஆகி வந்தப்போ ஏர்போர்ட்ல இருந்து அவங்க வீடு கோபாலபுரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொண்டாட்டத்தை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தேர்தல் வெற்றி மாதிரி இருந்தது. அடுத்து ஜெயலலிதா அதே மாதிரி அவங்க ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு ஜெயலலிதாவுக்கு. அந்த கேஸ்ல இருந்து வெளிவந்தப்ப வந்த கூட அப்புறம் திரும்ப ரீகன்வீட் ஆனாங்க, அது ஒரு விஷயம். அந்த ஜாமீன்ல வெளிவந்தப்பே பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே கொண்டாட்டம் தான். இது என்ன, நீங்க ஜாமீன்ல தான் வெளிவந்திருக்கீங்க, இந்த கேஸ் முடிஞ்சு இன்னும் முழுமையான தீர்ப்பு வெளிவரல இல்ல, அதுக்குள்ள இருக்கு இந்த கொண்டாட்டம்னா. இன்னைக்கு மக்கள் மனசுல என்ன பதிஞ்சிருதுன்னா, ஜாமீனில் விடுதலைன்றதே விடுதலைன்ற அளவு பதிஞ்சு போச்சு. பாதி பேர் வந்து விடுதலை தான் எழுதுறான், ஜாமீனில் விடுதலைன்னு யாருமே எழுதுறது இல்ல. இதெல்லாம் தேவையா? அது முதல்ல இருந்தே வந்து உச்சநீதிமன்றம் தெளிவான காரணங்களோட சொல்லி இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்க அமைச்சராக கூடாது, இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அதுக்காக கேட்கிறேன். நீங்க என்னங்க, செந்தில் பாலாஜி ஒரு தியாகி அப்படின்னு சொன்னா எங்க முதல்வர் இருக்காரு. அது எவ்வளவு பெரிய பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, மிகப்பெரிய தியாகி. இதை ஒட்டி ஒரு முக்கியமான கேள்வி. இது வந்து அதிமுகவோட பிரச்சனை. ஆக்சுவலி இது வந்து அதிமுக தலைவலி. ஏன் வந்து இவ்வளவு தூரம் தன் தலையில எடுத்து போட்டுக்கிட்டு திமுக எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுது? ஏன்னா இந்த டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய மிகப்பெரிய வருமானம் செந்தில் பாலாஜியின் மூலமாக மிக தெளிவு நல்ல முறையில இது நடந்துகிட்டு இருக்குது. இல்லைன்னா இந்த அரசு இவர் மீது இந்த அளவுக்கு கரிசனை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இதே ஸ்டாலின் எவ்வளவு பேசினாரு எலெக்ஷனுக்கு முந்திக்கிட்டே. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இது இன்னொரு சாதகம் இருக்கு திமுக என்ன தெரியுமா? ஒருவேளை செந்தில் பாலாஜி இந்த வழக்குல தண்டிக்கப்பட்டாருன்னு வச்சுக்குவோம், அது எங்க ஆட்சியில நடக்கல, அது அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது நடந்த ஊழல் அப்படின்னு சொல்லி திமுக வழக்கம் போல தப்பித்துக் கொள்ளும். ஆனா தாங்கள் ஆட்சிக்கு வந்த அன்னையில இருந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தன்னிடத்திலே துறைமுருகனுக்கு கூட இந்த ஸ்டாலின் கொடுக்கறது கிடையாது. அதுதான் உண்மை. ஸ்டாலின் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியாகி இருக்கிறாரு. பின்ன அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கிறாரு. கோர்ட்ல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தாமதப்படுத்தணுமோ அவ்வளவு தாமதப்படுத்துறாங்க. எல்லா விதத்திலும் செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது, அவரை காப்பாத்துறதுக்கு முழுக்க முழுக்க செயல்படுகிறது இந்த ஸ்டாலினோட அரசு. இல்ல ஒருவேளை பெரிய தன்னோட ஈகோ விஷயமா எடுத்துக்கிட்டாங்களோ, என்ன ஆனாலும் இந்த கேஸ்ல நம்ம வந்து தோற்றக்கூடாது, மத்திய அரசு முன்னாடி நம்ம கீழே இறங்கி போயிடக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டாங்களோ, ஒரு ஈகோ கிளாஷா எடுத்துக்கிட்டாங்களோ? இல்லடி, இது கிளாஷ்ங்கிறத விட்டுருங்களேன், இதுக்கும் மத்திய அரசுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல என்னன்னா, இந்த மினிஸ்டர்களும் கட்டாயமா இருக்குமா என்ன, நீங்க கொஞ்ச நாள் பதவி விட்டு இறங்கி இருங்க. எங்க பொன்முடியவே இவங்க கொஞ்ச நாளைக்கு விலகி இருங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனா இவங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு ஸ்டாலின். இல்ல அதுதான் ஏன் ஈகோ கிளாஸ் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வந்து சேலஞ்சே பண்ணாரு. சரிங்களா? இப்ப அண்ணாமலையினாலதான் செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டாருன்னு மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் வந்த உடனே, இல்ல நாங்க அவர் வெளியே வச்சு திரும்ப மினிஸ்டர் ஆகி காட்டுறோம் பாரு அப்படின்னு திமுகவுக்கு ஒரு பிடிவாதம் இருக்கோ அப்படின்றத கேட்க. அது எனக்கு வந்து அப்படி தோணல. செந்தில் பாலாஜி மிக முக்கியமானவர், தங்களுடைய வருமானத்திற்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிறார். அப்படிப்பட்டவர். இது வந்து பிடிஆருடைய ஆடியோ டேப்லயே நம்ம பார்த்துட்டோம், இந்த மது மூலமாக எவ்வளவு வருமானம் வருது, 20,000 கோடி 30,000 கோடி வந்துகிட்டே இருக்குதுன்னு. இல்ல அந்த வழக்கு இப்ப தனியா நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த வழக்குல ஒரு விஷயம் நடக்கும், அது பிறகு அதை பத்தி தனியா நம்ம திரும்ப பேசுவோம். ஆதாரத்தோட என்ன கோர்ட் சொல்லி இருக்குன்றத பத்தி அதை பத்தி தனியா பேசுவோம். இப்ப செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வாங்க. அடுத்த 10 நாள்ல என்ன நடக்கும்? செந்தில் பாலாஜி எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து மந்திரி பதவியை விட்டு இறங்க வேண்டி இருக்கும். ஈவன் அமலாக்கத்துறை அவரை கைது செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனா அவர் பதவியை விட்டு இறங்கக்கூடிய கட்டாயத்துக்கு வருவாரு. வேற வழியே இல்லைங்கிற இடத்துல இறங்குறாங்களே ஒழிய, தானா முன் வந்து இந்த பதவிக்கு போகாம இருக்கிறதோ அல்லது நான் இந்த பதவியில இருந்து
கோர்ட் சொல்றது வந்துட்டு இறங்குறோங்கிறதெல்லாம் இல்ல. நீதிமன்றங்களுமே இது மாதிரி வழக்குகள்ல ரொம்ப நாங்க சொன்னோம் நாங்க சொல்லலன்னு சொல்லி நீங்க அந்த அந்த கோர்ட்ல போய் பிணை கேளுங்க, இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லி இழுத்தடிக்கவே வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி வழக்குகள்ல. ஒண்ணு இந்த வழக்குகளை துரிதப்படுத்தி முடிக்க சொல்லலாம். ஈவன் அமலாக்கத்துறைக்கு கூட நீங்க போர்ஸ் பண்ணுங்க, இத்தனை நாட்கள் நீங்க விசாரிக்கணும், இத்தனை நாட்கள் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு. நம்மளுடைய நீதிமன்ற அமைப்பு முறையே ஒரு குற்றவாளி அது குற்றம் ஆவாரா இல்லையாங்கிறதுக்குள்ள மக்களுக்கே அந்த கேஸ் மறந்து போயிருது, அந்த அரசியல்வாதியே மறந்து போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நீதிமன்ற நடைமுறைகள் இருக்குது. அது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம் நம்ம நாட்டுல. செந்தில் பாலாஜி மந்திரி பதவியை தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளவார். அது மட்டும் என்னால சொல்ல முடியும். இன்னும் 10 நாள் அப்படி கழிச்சு நம்ம ஒருவேளை பார்ப்போம் என்ன அப்படி நடக்குது. அப்படி ஒருவேளை அவர் மந்திரி பதவி இழந்தால் அவர் தியாகின்னு கொண்டாடப்படுவாரா, இல்ல திமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்குமா? திமுகவுக்கு அது பின்னடைவா தான் இருக்கும். ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு சேலஞ்ச் பண்ணி நாங்க மினிஸ்டர் ஆக்கி காமிச்சோன்னு. இப்ப அந்த மினிஸ்டர் பதவி வித்தவுட் எனி திங், கேஸ் இஸ் நாட் க்ளோஸ்டு, இ போஸ்ட் டு கெட் ஆன் ஃப்ரம் த போஸ்ட்ங்கிறதே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தானே, பின்னடைவு தான். திமுக அரசுக்கு இது பின்னடைவா தான் போய் சேரும். இதனால இதுல தேர்தல்ல பாருங்களேன், வந்து பொன்முடி கேஸ்லயும் இதே தானே ஜி. இந்த பொன்முடி கேஸ்லயும் பாருங்களேன், நாங்க தண்டனை நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க, இவங்க மறுநாளே மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டாங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு உச்ச நீதிமன்றம் சொல்லும், நீங்க ஏன் மினிஸ்டர் பதவியில உட்கார்ந்தீங்க, ஏயா உனக்கு இவ்வளவு நாள் தெரியல நீதிபதிக்கு. இல்ல இத வந்து ஒரு முக்கியமான விஷயமாவே மாத்தணும். இப்படி வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, ஜாமீன்ல வர்றாங்கன்னா அந்த கேஸ் ஆகிற வரைக்கும் குறைந்தபட்சம் அவங்க மினிஸ்டராவது இல்லாம இருக்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொண்டு வரணும். அதுதான் இது வந்து இன்னைக்கு திமுக நடக்குது, நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணா நடக்கலாம். அப்ப வந்து பாஜக கூட நடக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ ஒரு நாடு முழுமைக்குமான ஒரு வரைவு இருக்கிறது நல்லது. அதை நோக்கி நம்ம பயணப்படுறதுதான் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்லது. இல்ல அது வந்து ஏன் அவங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு வழக்குல தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து உண்மையிலே குற்றவாளியா இல்லையான்னு தெரியுங்கிறதுனாலதான் அரசியல் கட்சிகள் இதுல கொண்டு வரல. எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு தோணல ஜெய். இந்த மாதிரி இல்ல இல்ல வழக்கு அப்படி இல்ல. அவர் மினிஸ்டர் அது ஓகே, கேஸ் டு கேஸ் சொல்லலாம், அது ஒண்ணு. ஆனா ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா சாட்சிகளை கலைக்கிறதுக்கான அத்தனை வழிகளும் முகாந்திரங்களும் இருக்குன்றது உண்மைதானே, அதை நம்ம மறுக்கவே முடியாது. இல்ல எல்லாருக்கும் உள்ளது தானே. கட்டாயமா அப்படி இல்லாம கட்சி மூலமா செய்யலாம், அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு மினிஸ்டரா இருக்கும்போது அவரோட பவர் கூடுதுங்கிறது ஒரு இதுதானே. அப்புறம் அவர் ஒரு ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறாரு, அதுவும் 417 நாள் உள்ள இருந்திருக்காரு. இது மாதிரி கேஸ்லயாவது உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான விஷயத்த கொடுக்கலாம். நீங்க வந்து இத்தனை நாள் உள்ள இருந்திருக்கீங்க, உச்சநீதிமன்றம் அறிவுறுத்துகிறது அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். இல்லைன்னா அதை எதிர்த்து ஸ்டேட் வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், நாங்க வந்து பதவிதான் கொடுப்போம். அப்படி எதுவுமே நடக்கிறதே இல்லையே இன்னைக்கு. இல்ல அது ஏன் அப்படி அரசியல் கட்சிகள் இன்க்ளூடிங் பாஜக, காங்கிரஸ், அதிமுக, திமுக எந்த அரசு கட்சியா இருக்கட்டுமா இந்த விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், இது அரசியல் பழிவாங்கல் கேஸா கூட நாளைக்கு முதலமைச்சர் எடப்பாடி மேல, இப்ப கெஜ்ரிவால் மேல கேஸ் இருக்குது. இப்ப அவங்க எல்லாம் மினிஸ்டராவே பதவியில் தொடர முடியாதுன்னா என்ன ஆகும், அந்த கட்சிகளோட நிலைமையே ரொம்ப மோசமாயிரும். அதனால அப்ப செந்தில் பாலாஜிக்கு அது பொருந்தும்ல, அவர் வந்து மினிஸ்டர் இருந்துட்டு போறாரு, உச்சநீதிமன்றத்துக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதுதான் இது வந்து அரசியல் கட்சிகள் பாராளுமன்றத்துல சட்டமாக்கி கொண்டு வராதுங்கிறது என்னோட கருத்து. இத உச்ச நீதிமன்றமாக பார்த்து வழக்கின் தன்மையை பொறுத்துதான் உச்ச நீதிமன்றம் இவரு மந்திரி பதவியை எடுத்துக்கிற முடியாதுன்னு சொல்ல முடியுமே. இல்லைன்னா எல்லா கட்சி தலைவர்களையும் அடுத்தவங்க முதலமைச்சர் ஆனவொன்னு கேஸ் போடுவாங்க, பிரதமர் ஆனவொன்னு கேஸ் போடுவாங்க. தலைவர் மேல கேஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சியினுடைய டோட்டல் ஹிஸ்டரியே க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிரும் இல்லையா. அதனால கட்சிகள் இதை செய்ய மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கேஸ் பை கேஸ் அவங்க சொல்லலாம், இந்த வழக்கினுடைய சீரியஸ்னஸ் பொறுத்து நாங்க இவர் வந்து பதவியேற்கல போகக்கூடாதுங்கிறத இந்த ஜாமீன் கொடுக்கும் போதே சொல்லிடலாம். நீங்க சொல்ற மாதிரி அது வேணா பண்ண முடியும். இல்லைன்னா இது அரசியல் கட்சிகள் எல்லாம் செய்யாது. ரெண்டாவது அரசியல் பழிவாங்கலாவும் போய் முடிஞ்சிடும். பிறகு இந்தியாவில ஜனநாயகம் மெல்ல மெல்ல சாகுங்கிறதா உண்மை. சரி, இன்னொரு 10 நாள்ல செந்தில் பாலாஜிக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு திரும்ப பேசுவோம். நன்றி லட்சுமண பெருமாள்.